ஒரு மகானுடைய பாடல். அந்த பாடலில் இந்த ஞானம் எவ்வளோ சிரமம், ஞானத்தை அடையணுன்னா கடவுள்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும், கடவுள்கிட்ட எவ்வளோ உரிமையோடு கொண்டாடணும், எவ்வளோ உரிமையோடு கேட்கணும். அப்போ உரிமையோடு கேட்கும்போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பாடலில் அவர் சொல்கிறாரு. அந்த பாடல் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஓங்காரமாக இருக்கிறான். ஓங்காரம்னா என்ன? சப்த வடிவாக இருக்கிறான். உலகத்தில் சப்தம்னு ஒன்று இல்லைன்னா உலக இயக்கம்னே ஒன்று இருக்காது. மனிதனுக்குள்ள சப்தம்னு ஒன்று இல்லைன்னா மனித இயக்கமும் இருக்காது. அப்போது அவன் ஓங்கார சப்த வடிவமாக இருக்கிறான். சப்த வடிவமாக மட்டும் இல்லை, சூத்திரமாக இருக்கிறான். அந்த சப்தம் எப்படி வருது, எங்கேருந்து வருது, யாராலும் அறிய முடியாத ரகசியம். சூத்திரம்னா ரகசியம், ரகசியமாக இருக்கிறான். சதானந்தவாரி. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவமும் சக்தி இணைஞ்சு தான் உலகம். பூமி அம்மாலாக இருக்கிறா, சக்தியாக இருக்கிறா, ஆகாயம் சிவமாக இருக்கிறோம். ரெண்டும் இணைஞ்சால் தான் உலகம். ரெண்டும் இணையாத தனியாக ஆகாயம் இருந்தாலும் யூஸ் இல்லை, பூமி இருந்தாலும் யூஸ் இல்லை. அப்போ இரு பொருள் இணைஞ்சால் தான் செயல். அந்த இரு பொருள் இணைஞ்சு சக்தியும் சிவமுமா இந்த உலகத்தில். அது எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்கிறாள் அம்மா. அதனால் சொல்கிறாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. இறைவன் என்ன பண்ணுறான்? ஏகனா ஒரு எழுத்தாகவே இருக்கிறான். ஆனால் நம்மளை என்ன பண்ணுறான்? நமச்சிவாயான்ற 5 எழுத்தில் போட்டுட்டான். இந்த காதில் 5 எழுத்தை ஓதந்தால நம்ம படாத துன்பங்கள் பட்டுங்கிறோம் இங்கே. ஆனால் அந்த ஓர் எழுத்தாக அந்த 5 பஞ்சபூதத்தை நிறுத்தி ஓர் எழுத்து ஆனோம்னா நம்மளும் கடவுளாக மாறலாம். அதனால் சொல்கிறாரு, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. ஆங்காரமற்று. கடவுள் வழிபாட்டில் எப்படி இருக்கணும்? நான் தான், என்னால் தான் முடியும், நான் தான் செய்வேன் அப்படின்ற அகங்காரம் வரக்கூடாது. அதனால் அகங்காரமற்று, சுகமற்று. கடவுளை கும்பிட்றேன், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், அதனால் இந்த வழியில் போகிறேன். கடவுளை கும்பிட்றேன், எனக்கு சொத்து கிடைக்கும், அதனால் இப்படிலாம் வச்சுக்கினீங்கன்னா கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்றது சொல்கிறார். ஆங்காரமற்று, சுகமற்று, துக்கமற்று, ஐம்புலன் பாசமும் அற்று. ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்தமழை ஆராதாரத்தில் பொழிய. ஆகாசம் கிடுகிடுன்னு இடி இடிக்கணுமா? எப்படி இருக்கும்? தலை அதிர்ந்து போயிடும். என்ன செய்யணுன்னு உன்னால் முடியாத போயிடும். ஆனால் அப்படி இடித்து அந்த இடியை நீ தாங்கி நிற்கணும். அப்போ அமிர்த மழை 6 ஆதாரத்தில் பாயுமா. அப்போ அவ்வளோ சிரமப்படணும். அந்த 10 ஓசைகளையும் நீ கேட்கணும். அப்போ தான் ஞானம் பிறந்ததுன்னு அர்த்தம். அதனால் சொல்கிறாரு, ஆங்காரமற்று, சுகமற்று, துக்கமற்று, ஐம்புலன் பாசமற்று, ஆகாசம் கிடுகிடு என்று இடி இடித்து அமிர்த மழை 6 ஆதாரத்தில் பொழிய. ரீங்கார நாத மணி விந்துக்குள்ளாகி இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னை. புருவ மையத்தில் ரதி மன்மதன் விளையாடுற மாதிரி சக்தி சிவம் விளையாடணும். தெய்வ பக்தி அப்படி இருக்கணும்டான்றான். சும்மா ஏதோ போய் சினிமாக்காரங்கிட்ட விசிட் அடிக்கிற மாதிரி நான் சாமி கும்பிட்டேன் 10 வருஷமாக சாமி கும்பிட்டேன், 20 வருஷமாக சாமி கும்பிட்டேன்னு சொல்லி நம்ம ஏமாற்றின்னு இருக்கிறோம். கடவுள் வழிபாடுன்றது அவ்வளோ கடினமானது. அவ்வளோ கடினமாக அதில் போனீங்கன்னா தான் அடைய முடியாத, யாரும் அடைய முடியாத பொருளை நீ அடைய முடியும். அதுக்காக இதையெல்லாம் சொல்கிறாரு.
அப்போ ரதி மன்மதம் போல் சிவசக்தி புருவ மையத்தில் விளையாடணுமா பொட்டு வைக்கிற சுழுமுனையில். இரவுச்சி புருவ நடுவின் ரதி மன்மதன் போல் விளையாடுவதை கண்டு ராகமிட்டு உனது முன்னே நீங்காமல் நின்று உனது திருவடியினை மகிழ்ச்சிப்பது எக்காலமோ. அந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு நீங்காமல் உன்னுடைய காலடியே நான் பார்த்து நிற்கணும். அப்படிப்பட்ட பக்தி எனக்கு வேணும் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன ஆகாத பாவியோ. இவ்வளோ சொல்கிறேன் நான், எனக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி, நான் இவ்வளோ நாள் புத்தி இல்லாத கெட்டு போயிட்டேன், எப்படியோ அலைஞ்சிட்டேன், நாய் பேயா வாழ்ந்துட்டேன். ஆனால் இனிமேலாவது இறைவா நீ உயர்ந்தவன், எனக்கு நல்ல புத்தியை சொல்லி நல்ல வித்தையில் உட்கார வச்சு என்னை கரையேற்றக்கூடாதா? நான் என்ன உனக்குன்னா ஆகாதவனா, அவ்வளோ பெரிய பாவியா நான் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறேன். அப்போது எவ்வளோ உரிமையோட கடவுள்கிட்ட கொண்டாடுறான் பார். அதனால் சொல்கிறான், அறியாத பாலனை, புத்தி இல்லாதவன் நான், எனக்கு தெரியாது, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன உனக்கு ஆகாத பாவியோ. அப்பனே அத்வீகனே, உனக்கு நீ எனக்கு அப்பனும் நீ தான், தாயும் நீ தான், தந்தையும் நீ தான், எல்லாமே நீயாவே இருந்து என்னை இப்படி நடத்துறதுல விடலாமா அப்படின்னு இறைவங்கிட்ட மன்றாடி கேட்குறோம். பக்தி அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு போகிறோம், பௌர்ணமி வந்தது, போய் தலையை காட்டினோம், வந்தான், கதை முடிஞ்சு நம்ம வீட்டை பார்க்கலாம், சொத்தை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலான்னா அவ்வளோ சீக்கிரம் ஞானம் வந்துடாது. இது ஞானம் கடையில் விற்கிற பொருளில் வாங்கி வச்சுக்கிறது, உனக்குள்ளவே தேடி எடுக்கிறது. அதனால் சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ வரலன்னா உனக்கு மரியாதை கிடையாது. கடவுளை கேட்குறான், உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்றான். மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது, இது சரியான நேரம், என்னை நீ பார்க்கணும். கடவுளை கட்டளை இடுறான் பாரு ஒரு பக்தன். அப்படி இருக்கணும் கடவுள் பக்தி. மரியாதையாகவே என்னை ரட்சிக்க தருணம் இது, மாய்கை ஈசா மாரதேவா, மனமகிழ்ந்து இன்றைக்கு வாராமல் போனால் மடியில் கை போட்டு இருப்பேன், சொக்கா பிடிச்சி வச்சுடுவோம் உன்னை கடவுள்னு கூட நான் மதிக்க மாட்டேன். எவ்வளோ உரிமையை எடுத்துக்கிறான் பார் கடவுள்கிட்ட. அப்படி இருக்கணும் பக்தி, அதான் பக்தி. சும்மா பட்டும் படாத வெந்த சோத்தில் கருப்பில் தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு நான் ரொம்ப பக்தி பண்ணிட்டேங்க நான் அப்படின்னு புலிவுகின் தெரிஞ்சுங்கிறோம். சொல்கிறான், பக்தியாய் உந்தனை மறவாமல் அனுதினமும் பாங்குடனே நிராமயத்தின் வெறியாகிலும் தந்து அகண்ட பரிபூர்ண விவேகம் அறிவிக்க ஒண்ணாதோ. இந்த உலகமே நீ பேரொலியாக நிற்கிறியே, இதில் என்ன சேர்த்துக்க உனக்கு இன்னும் ஆகலையா நான்? அப்படிப்பட்ட இடத்துல என்னை எத்தனை போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பூதமாய் பட்ட குறை மெத்த உண்டு. 5 பஞ்சபூதம் மழை பெய்யுது, கடலில் விழுது, ஆற்றுல விழுது, காவாயிலையும் விழுது. வரும்போது என்னமோ நல்ல தண்ணியாக தான் அது வந்தது, ஆனால் விழற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாற்ற தண்ணியாக மாறிப்போச்சு. அந்த மாதிரி 5 பஞ்சபூதங்க இந்த உலகத்தில் என்ன பாடு போட்டு அவ்வளோ பாடும் நானும் பட்டுனுக்கிறேன்டா, ஏன்னா என்னை 5 எழுத்து ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பஞ்சபூதங்களோடு நானும் ஒரு பூதமாய் பட்ட குறை மெத்த உண்டு, பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும். மரியாதையாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. யார்கிட்ட? கடவுள்கிட்ட போய் கேட்குறான் பாரு. எப்படி மரியாதையாக சொல்கிறேன், கேட்கலன்னா மரியாதை கெட்டு போடும் அப்படின்றான். பட்சமுடன் கேட்பாராகில் சொல்ல கேளும், பரமனே பரமயோகியே, சஞ்சல படுகுழில் கர்மமே என்று எண்ணாமல், இங்கே தான் யோசிக்கணும், சஞ்சல படுகுழியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து, பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்கிறேனேன்னு நினைக்காம சந்தோஷமான வாழ்க்கை நான் அதில் விழுந்துட்டேன் நான். அதனால் சொல்கிறாரு, சஞ்சல படுகுழியில் கர்மமே என்று எண்ணாமல் சந்தோஷமாய் விழுந்து சத்திய நிலை இன்னதென்று அறியாமல் மூடனாய் சகிக்காமல் அன்று கெட்டு கொஞ்சமாகிலும் உனக்கு அஞ்சலிகை செய்யலையே. நான் உன்னை சரியான முறையில் நான் வழிபடவே இல்லையே.
ஆனால் நான் சொல்லின்னுக்கிறேன், உன்னை என்ன மாதிரி வழிபடுறவுடனே உலகத்தில் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றின்னுக்கிறேனே அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், இதெல்லாம் பண்ணதால் இன்றைக்கி என் நிலைமை எப்படி அப்படின்னா குரங்கு முழிக்கிற மாதிரி முழிக்கிறேன்ப்பா. நான் குரங்காய் முழிக்கலாச்சே, கோணாமல் வந்து எனக்கு உயர்வான வழிகாட்டி கோரிக்கையின் படிக்கு வெஞ்சினம் மறந்து, இந்த நம்ம போட்ட சண்டையெல்லாம் மறந்துடு, நம்ம சிநேதமாக ஆயிடலாம், நீ நான் ஒன்று தான் வந்துடு அப்படின்றார். உழவன் திட்டிப்புட்டு சொக்கா பிடிப்புண்டா, மடியில் கை போட்டு வலிப்புண்டா, உன்னை ஒதிப்புண்டா அனுப்பிவிட்டு அப்புறமா சொல்கிறதெல்லாம் நான் இந்த போட்ட சின்ன பையன் பேசிட்டேன், நீ பெரிய ஆள், நம்ம 2 பேரும் அன்பாக போயிடலாம், எனக்கு சரியான ஒரு வழியை காட்டு அப்படின்றான். வெஞ்சினம் மறந்து மகராஜா கம்பீரன் போல் வித்தைதனில் உட்கார வை, வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, எத்தனை பயந்து அடிமை சரணம் என்று அழுதாலும் என்மேல் உனக்கு கருணை எல்லளவும் இல்லாதது விதிவசம் இது என்னவோ, எப்போதும் ஒரு திட்டமாய் இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த விலாசனே, இவ்வளோ கத்துறேன், இவ்வளோ அழுதுறேன், உன்னை வாழ்த்துறேன், உனக்கு ஏன்டா இறக்கமே இருக்க மாட்டேங்குது, இவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிற நீ. நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன், கடவுளை விட கொடூரமானவன் யாரும் கிடையாது, கடவுளை விட குழந்தையானவன் யாருமே கிடையாது. நீ எதுவாக அவனை நினச்சி வழிபடுறியோ அவன் அதுவாகவே இருப்பான். இதான் இங்கே சொல்கிறான். இத்தனை கொடூர குணம் ஏன் சித்த விலாசனே, சித்த விலாசனேன்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்னவாக இருக்கிறான்னா அறிவாகவே இருக்கிறான். சித்தம்னா அறிவு, கடவுள் அறிவாகவே இருக்கிறான். நம்ம 5 பஞ்சபூதமாகவே இருக்கிறோம். உண்மையே தெரிஞ்சிக்காமையே வாழ்ந்துட்டோம் உலகத்தில். சஞ்சல படுகொழில் ஊரும் தெரியாமையே சந்தோஷமாக அதில் விழுந்து விழுந்து மடிஞ்சுன்னு இருக்கிறோம். சொல்கிறான், இரவு பகல் அச்ச மர முச்சந்தியில் 10 வித இங்கீத சங்கீதம் குயில்கள் கூவ. புருவ மையத்தில் ஒரு ஞானிக்கு 10 வித ஓசைகள் கேட்கணும், தசநாதம் கேட்கணும், அவன் தான் முழு ஞானி ஆக முடியும். அது கேட்க முடியாதவனுக்கு ஒரு சத்தம் 2 சத்தம் வரும், அவன் முழு ஞானி ஆக முடியாது, ஆகிறதுக்கு வயசு இல்லை. 10 விதமான சத்தங்கள் கேட்கணும். அதனால் சொல்கிறான், இரவு பகல் அச்சமர முச்சந்தியில் 10 வித இங்கீத குயில்கள் பாட, முக்தி என்ற சபையை மோட்சம் என்ற வைராக்கியமாய் முத்தமிட்டு அணைவதற்கு முட்டாளை ஆட்கொண்டு மெய்ஞானம் அறிவித்து மூக்கு நுனியில் சதமாய் வத்தியில்லா மணிவிளக்கு அவியாமல் எரியவே வரம் அருள வேண்டும். மூக்கு முனைன்னா இது இல்லை, இது அடிமொனை, அடி மூக்கு முனை இது. இங்கே வத்தி இல்லாத விளக்கு எப்பவுமே எரியணும், அணையாத. அப்படிப்பட்ட விளக்கு எரிஞ்சதுன்னா நான் கடவுளோட கூடி வாழ்ந்துன்னுக்கிறேன்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஞானம்ன்றது எவ்வளோ சிரமமானது, எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடையணும். வாழ்க்கைன்ற விஷயத்தில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை சகிச்சுக்கின்னு போகிறோம். ஆனால் இறைவனுடைய பயணத்தில் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு மகானும் எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இப்போ இதை சொல்கிறேன். வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே, தத்துவ குப்பையை, இந்த புக்குங்கள்லாம் இருக்குது, இதிலெல்லாம் கடவுள் கிடையாதுடா, இதெல்லாம் ஒரு தத்துவம், வேலை இல்லாத எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்க. தத்துவ குப்பையை கொளுத்தி துளிதமாக்கி தண்ணீரில் கலக்கி விட்டு தனையன் உன்னுள் ஆவதற்கு எண்ணங்கள் கொண்டு தாமத குணத்தை வெட்டி சத்து சித்து ஒன்றாக்கி அட்டாங்க யோக நெறி சாதிக்கவே நாள்தோறும் சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமை. சிவனை வழிபடுற அடியார்க்கெல்லாம் நான் கடைசி அடியான், ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு சொல்கிறார். சரணம் என்று உன்னை பணியும் அடியார்க்கு அடிமையாய் சத்தியமாயை மூழ்கி பத்தரை மாற்று தங்கமாய் தங்கமோடு கெம்பாகி பரமசிவ நாத சுடராய் பவளமாய் படிகமாய் நீளமாய் கண்கொண்டு பார்த்ததெல்லாம் பிரம்மமாய் வித்தாய் வித்து நடு முளையாகி நிற்கவே விதமருள் செய்ய வேண்டும்
வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. எட்டாத வாசி கொடி. எல்லாரும் இன்றைக்கி வாசி உபதேசம்னு என்னமோ ஒன்று பண்ணின்னுக்கிறாங்க. அது மனிதன் கைக்கு எட்டாத வாசி கொடியானது. ஆனால் அதில் ஏறிட்டின்னா எச்சரிக்கையாக இருக்கணுமா. இல்லறெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா கோவிந்தா போட்டு போடுவேன். ஆனால் இன்றைக்கி வாசி உபதேசம் எங்கே பார்த்தாலும் கொடுக்குறாங்க. அது எப்படியோ வாங்குறாங்க. அது தெரியல நமக்கு. நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் சொல்கிறாரு, எட்டாத வாசி கொடி மரம் உச்சிதனில் ஏறி எச்சரிக்கையாகவே நின்று எஞ்சான் துருத்தியில் எரிகின்ற தீதனில் எங்கும் மேலோடு பொருளாய் முட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டிய. காராம்பசுன்னா கண்ணுக்குட்டி முட்டினா தானே பால் வரும். ஆனால் இது முட்டாத காராம்பசு, அமுதப்பால். அதனால் சொல்கிறாரு, எட்டாத காராம்பசு பால் தன்னை வேண்டி முக்கண்ணுக்குட்டி தலமாய் முளைப்பதற்கு ஒன்று அஞ்சாமல் ஆசையாய் மும்மலங்களை ஒழித்து கட்டாத கட்டு படும் மந்திரம் ஜெபித்ததனை காரண கயிற்றில் கட்டு காடில்லா மலை மீதில் வேறில்லா பயிறு காம்பில்லா அருவாளினால் வெட்டாத வெட்டு உதிராத ஒரு நொடியில் சோறாக்கி வெறிகொண்டு உண்பதற்கு வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. காடு இல்லாத மலை எங்கே போகிறது? ஆனால் காடு இல்லாத மலையாம், வேறு இல்லாத பயிராம், காம்பு இல்லாத அருவாவாம், ஒரு நொடியில் சோறாயிடுச்சான். அப்போது எந்த அளவுக்கு அவன் உடம்பெல்லாம் அவன் நெருப்பை கொளுத்திருப்பான். சொல்லிட்டு சொல்கிறான், எங்கும் மேலோடு பொருளாய் வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. ஆதியாய் அந்தமாய் அந்த நடு ஆதியாய் ஆறுமுக ருத்ராட்சமாய் ஆட்டமாய் பாட்டமாய் ஓட்டமாய் நாட்டமாய் ஆனந்த புன்சிரிப்பாய் சோதியாய் மின்னலாய் மின்னல் நடு மாசியாகி சொக்கலிங்க கடவுளாகி சோகமாய் மோகமாய் தாகமாய் என் மனதை சோதிக்க வந்த கண்மமாய் நீதியாய் நேயமாய் நேயமது முந்தியாய் நீரோட்ட வெகிலிமாய் நீட்டமாய் வாட்டமாய் தோட்டமாய் எந்நாளும் நீங்காத ஆனந்த வடிவாய் வேதியாய் கோபியாய் கோபமாய் அணுவாகி விண்ணேற விட்ட சனியே வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. தன்னைத்தான் அறியாமல் நாய்போல் உளறினாலும் தானன்ற ஆணவ பேய் கொல்லுமோ. ஒரு மனிதன் இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், யாரோ கோபம் வருது, யாரோ திட்டினா இது வருது அப்படின்ட்டு. தன்னை தான் அறியாமல் ஆணவ பேய் அவனை விட்டு போவாது. அதுக்கு தான் சொன்னான் அகப்பேசுது. காசிக்கு போனாலும் கருமம் தீராது அகப்பே. மனசுக்குள்ளே பேயை வச்சுக்கின்னு நீ காசிக்கு போனான்னா கன்னியாகுமரிக்கு போனான்னா எங்கே போனாலும் உன் கர்மம் உன்னோடு தானே வரப்போகுது. அதனால் சொல்கிறா, தன்னை தான் அறியாமல் நாய் போல் உளறினாலும் தாரகம் வெளியாகுமோ. உன்னை நீ உணராத நீ எவ்வளோதான் இந்த உலக மக்களுக்கு நான் தான் பெரிய மகான்னு எவ்வளோதான் சொன்னாலும் அதில் உண்மை இருக்குமாடா, பொய்த்தானே சொல்லி வாழறீங்க அப்படின்றான். சொல்லிட்டு சொல்கிறான், பொன்னையும் மண்ணையும் என்னப்பா மயக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க, பொன்னையும் மண்ணையும் மறக்காமல் பொன்னையும் மண்ணையும் பெண்ணையும் மறக்காமல் மெய்ப்பொய் ஒன்றாகுமோ. வேதாந்த வேதம் நாதம் சங்கீத மணி கேளாமல் பம்பரம் மேலாடுமோ. 8 திக்கு ஒன்றாகுமோ. எச்சில் என்ற அமிர்தத்தை உண்ணாமல் என்னிடம் பசி ஆறுமோ. அமிர்தம் சாப்பிட்டா பசி போகும். இதை தான் முந்தா நாள் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி வருது பசி எடுக்கலைன்னு. ஆமாம், வந்தால் பசி எடுக்காது, அப்புறமா அது நின்றுட்டு நான் பசி எடுக்கணும், பயப்படாதீங்க அப்படி. அந்த மாதிரி அந்த அமிர்தம் ஊறாமல்
தன்னை தான் அறியாமல் நீ எவ்வளோதான் ஞானத்தை பற்றி இந்த மக்கள்கிட்ட புழுவுனா கூட அது வேலை செய்யாது. முதல்ல ஒரு குருவானவன் தன்னை அறியணும், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட எடுத்து. எந்தனிடம் பசியாருமோ உன்னை சதா காலமும் கீழ்மேல் துதிக்காமல் உன்னுடைய மனம் உருகுமோ வேதாந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்தா குருவே. மண்ணு நடு அப்பாகி அப்புதனில் விஷ்ணுவாய் மாய்கை நடு சங்கரணமாய் மனது நடு பிரம்மமாய் பிரம்ம நடு ஞானமாய் மாணிக்க கொடி விளக்காய் கண்ணு நடு ரூபமாய் நீ காது நடு சத்தமாய் கண்கண்ட மந்திரமாய் காணல் நடு நாந்தலாய் நாந்தல் நடு காணலாய் காணாத வெண் சாரமாய் பெண்ணு நடு ஆணுமாய் ஆணு நடு பெண்ணுமாய் பெரிய நாமக்காரணமாய் பேயன் பித்தனாய் வெறியாயின் உமையாய் பேரின்ப மௌன நெறியாய் விஷ்ணு நடு விந்துவாய் விந்து நடு நாதமாய் விளையாடுகின்ற பரனே வேதானந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே. சித்தி ஊரை சேர்ந்த போடிமலை குகையினில் சித்தன்பு மீதில் நாட்டி சிறிது நாள் இன்ப துன்பங்களுடன் அடிபட்டு சிறியனும் நாம தியானம் பக்தியாய் உருவேற்றி உன்னை காண்பதற்காக 14 லோகமும் எட்டி பஞ்சபூதங்கள் நொடிக்குள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே. பல காலம் போடி நாயக்கன் ஊரில் நாம தியானம் நாம தியானம் பண்ணணும். போடி நாயக்கன்னா மலை இல்லை, தலையில் குடியிருந்தீன்னா உடலில் ஒரு செயலும் இல்லை. உடலில் ஒரு செயலும் இல்லைன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒரு செயலும் செய்ய முடியாது. அதுதான் கடவுளுடைய உச்சக்கட்ட வழிபாடு. அப்படிப்பட்ட உச்சக்கட்ட வழிபாடை அவர் பட்டுகிறார். பட்டதால் சொல்கிறாரு, பஞ்சபூதங்கள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே புத்தியுள்ள பிள்ளை என்றனுக்கு உபதேசம் புண்டரிக கூறிய பிரியமாய் நரசிங்க தாசனே கேள். பட்சமாய் என் மீதில் வைத்து வெறியாகியும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் ஒன்றும் விவரம் அளித்திட்ட துரையே வேதாந்த பரமசிவ மூர்த்தி. இதையே இவர் எல்லாம் சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்புக்கெல்லாம் போனார். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு கொஞ்சம் புயலையும் வச்சா போட்டுப்பார் அப்படின்னு நமக்கு தோணும். தனித்தனியாக மனிதனுடைய வாழ்க்கையில் 5 பஞ்சபூதம் இயங்குற வரைக்கும் சராசரி மனுஷன்தான். இந்த 5 பஞ்சபூதங்கள் எப்போ அவனுக்கு உள்ள ஒன்றா மாறுதோ அப்போ அவன் ஞானி ஆகும். இந்த ஒன்றாம் சேர்க்கறது தான் யோக மார்க்கம். ஒன்றா சேர்ந்தால் அது ஞான மார்க்கம். இந்த ஒன்றா சேர்க்க இந்த பாடம் வாங்குறவங்க எல்லாரும் முயற்சிகள் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது, அதனால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் வாங்கின உபதேசத்தை நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஓயாமல் மறக்காமல் பண்ணணும். ஒரு பாடம் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரம் செய்தால் சரி. 4 பாடம் வாங்கிட்டு நான் 1 மணி நேரம் செய்கிறேங்கன்னா அது எப்படி சரி? இப்படி நிறைய பேர் ஏதோ ஒப்புக்கு அந்த நேரம் உட்கார்றது, எழுந்துக்கிறது, விட்டுடுறது, போகிறது, 4 நாளைக்கு செய்யுது, 2 நாளைக்கு விட்டுது. இது மாதிரி விட்டு செய்தாவே அதனுடைய உறவு கிடைக்காம போயிடும். ஓயாமல் பண்ணணும். எந்த நேரமும் 2 மணி நேரம் அதில் அந்த நினைவை தவிர வேறு நினைவு இல்லாத உட்காரணும். நீங்கள் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க, அதனுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். அதனால் எல்லாருமே இதை சீரான முறையில் செய்யுங்க, சீரான முறையில் அனுபவிச்சிங்க. இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் எவ்வளோ துன்பப்பட்ட அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. எத்தனையோ மகான்கள் எவ்வளோ மகான்களை தேடி கிடைக்காம போய் கடைசியில் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஈஸியான முறையில் இங்கே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
சொல்லி கொடுத்தா கூட அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலன்னா அது சொல்லி கொடுத்தும் பயன் இருக்காது, நீங்கள் உபதேசம் வாங்கியும் பயன் இருக்காது. அதனால் உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனையே கிடையாது. அந்த வாங்கின உபதேசத்தை நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டாடும் போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதையில் போகும்போது மனசு அடங்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஞானத்தை பெறணுன்னா என்ன பண்ணணும், மனசை கொள்ளலாமா. மனசை கொண்டா மனுஷன் செத்து போயிடுவான். அப்போ மனசை கொல்லக்கூடாது, மனசை அடங்கணும். எப்படி அடங்கணும்? மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி. என் மனசுக்குள்ளே மாயை இருந்ததுன்னா மனம் ஒடுங்காது, ஆசையில் தான் அலையும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, அத்தை செய்யலாமான்ற எண்ணங்கள் வளர்ந்துக்குன்னு இருக்கும். எண்ணங்கள் வளரும்போது வெளி உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர உனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நீ அறிய முடியாது. அதனால் எண்ணங்களை அதனால் சொன்னேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு. இதுக்கு காரணமான பொருள் மனம். இந்த மனம் அடங்கினா தான் தாயை பார்க்க முடியும். தாயை பார்த்தா தான் அப்பா யாருன்னே தெரியும். தாயை பார்க்காம தகப்பன் தெரியவே தெரியாது அவனுக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இவர் தான் உங்கள் அப்பானாருன்னா அப்பான்னு கூப்பிட வேண்டியது தான். அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். முதல்ல நீ அம்மாவை பார்க்க பழகணும். அந்த அம்மா இருக்கிற இடம் மூலாதாரம். இந்த அம்மாவை பார்த்தா தான் அம்மா கூட பிள்ளைய இட்டுன்னு போவாங்க அப்பா கிட்ட. அப்பா பிள்ளைக்கு மோட்சம் முக்திக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதை தான் திருமூலர் அழகாக சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலேன்னு. இந்த அம்மா அவர் பல வருஷமாக அம்மாவை பார்க்கணுன்னு காத்துங்கிறாரு. பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டு கூட தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மா கன்னி பொண்ணு கல்யாணம் ஆகாத இருக்கிறாங்க. இந்த அம்மாவை நீ பிள்ளையாகப்பட்டவன் நீ இட்டுக்குன்னு போய் சேர்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் கண்ணு வந்துடும், அம்மாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, உனக்கும் மோட்ச முக்தி வழி கிடைக்கும்ன்ற. இப்படி ஏதோ புக்கில் ஒரு பாட்டை எடுத்துக்கின்னு படிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. அந்த பாட்டுக்குள்ளே அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியணும். இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டுங்களுக்கு விளக்கம் புரியாதால இதை மறைப்பொருள் மறைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரியலன்னா அது மறைப்பொருளாகி போகுது. ஆனால் தெரிஞ்சவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க மறைப்பொருளாக இருந்தால் எழுத வேண்டிய வேலையே கிடையாது. இது நம்மளுடைய அறியாமை. இப்படியே மறைப்பொருள் மலைப்பொருள்னு கட்சியில் எதுவுமே தெரிஞ்சிக்காமையே போயிடுச்சு. எவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த இந்து மதத்தில். இந்து மதத்து மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த மறைப்பொருள்னு இவனுக்கு தெரியாததால் இதை வெளியே சொல்லாமையே தெரியாமையே போயிடுச்சு. அது கட்சியில் அது மறைஞ்சே போச்சு. அதனால் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து சொன்னால் அது மக்களுக்கும் புரியும். அவங்களும் அதை திரும்பி தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடும்போது பல மகான்களை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மகான்கள்னு உலகத்தில் ஒருத்தன் வரலன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு அந்த சக்தி கிடையாது. கடவுளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு தான். மகான்கள் பார்த்து தான் கடவுளை பற்றி நமக்கு எழுதுனாங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட மகான்களை நம்ம வழிபடணும். அந்த மகான்களுடைய வழியில் போகும்போது நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். துன்பத்திலிருந்து விடுபடுவோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மானம் சாமி. நம்மளோட ஐயாவுடைய புகழை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஐயா உச்சத்துலேயும் பேசினார், நடுத்தர மக்களுக்காகவும் பேசினார், அடித்தட மக்களுக்காகவும் பேசினார். இப்படி பேசுனதுனால சில கூட்டங்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா அவரை பக்கத்தில் நின்று பார்க்கல, பாடத்துலேயும் அவங்கள உணராததுனால தனித்தனியாக அங்கங்கே எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவு எதனால் வருது அப்படின்னா பாடத்தில் ஐயாவை முழுசாக உணரலாம். ஐயாவை உணரணும்னா ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 18 சித்தர்களையும் சுற்றி ஐயா வடிவமைச்சு வச்சுருக்காரு. அங்கேயே ஐயா தான் உட்காந்துருக்காரு. 18 நாணிகளையும் ஐயா வடிவமைச்சு வச்சுருக்காரு. அங்கேயே அவர் தான் உட்காந்துருக்காரு. மேலேயும் அங்கே ஐயாவே இருக்கார், கீழே ஐயாவே இருக்கார், உற்சவமூர்த்தியாகவே ஐயாவே இருக்கார், உள்ளே இருக்கிற ஐயாவாக இருக்கார். இந்த பாடம் முழுநிலையாக உணர்ந்தாலும் அதுக்குள்ளேயும் ஐயாவாக இருக்கார். ஒரு ஒளிக்குள்ளே ஒரு உருவம் இருக்குது, அதுக்குள்ளே ஐயாவாக தான் இருக்கார். இதை யார் உணராதவங்க எல்லா பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளிதான் நின்றுருக்காங்க. ஐயா ஒரு சில ஆளுகளை எடுத்து சொன்னார், இவங்கெல்லாம் உச்சநிலை பாடம் அடைஞ்சவங்க அப்படின்னு. அவங்க யாருமே ஐயாவை உணரலை, கற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். உண்மையாக உணரவே இல்லை. நான் 4 பாடம் தான் வாங்கியிருக்கேன். இந்த 4 பாடத்தில் எனக்கு உச்சநிலையை காட்டினார் ஐயா. இதை எப்படி வாயால் சொல்லவே முடியாது.
இது வந்து செயலால் செய்கிற காரியம். இந்த செயலால் செய்கிற காரியத்துக்கு ஐயாவால் மட்டும்தான் இந்த பாடத்தை கொடுக்க முடியும். ஐயா வாங்கினது 3 உபதேசம் தான். அந்த 3 பாடம் 18 பாடமாக மாற்றுச்சு. அந்த 18 பாடமாக மாற்றுறதுக்கு ஐயா எவ்வளோ உழைச்சிருக்காரு, எத்தனை ஞானிகள் வந்திருப்பாங்க, எத்தனை சித்தர்கள் வந்திருப்பாங்க. அப்போ இத்தனை பேர் வரும்போது நம்ம வந்த ஐயா யார்? சிவபெருமான். இது ஆன்மபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு விஷயம். ஒரு ஒளிக்குள்ள ஒரு இருள் இருக்கு, அந்த இருளுக்குள்ள அவர் உருவம் தான் இருக்கு. நான் பாடத்தில் உட்காரும்போது உணர்ந்த விஷயம் அவர் தான் இருக்கிறாரு. எனக்கு பாடத்திலேயே சில தடுமாற்றங்கள் வரும்போது அவர் தான் இருக்கிறாரு. எனக்கு மேலே அவர் தான் நின்று சொல்றாரு. இப்போ சொல்றது அவர் தான் பேசுறாரு. வந்தவர் சிவபெருமான், எந்த வித மாற்றமும் இல்லை. நமக்கு இருக்கிறது 9 எண்கள் 9. நம்ம உடம்புல நவதுவாரம் 9. இது யாருமே உணர்ந்திருக்க மாட்டோம். இந்த 9 நவதுவாரத்தையும் ஐயா காட்டி கொடுத்துருக்காரு. 10வது வாசல்னு ஒன்று நம்ம அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கோம். அந்த 10வது வாசலை யார் கொடுத்தது? ஐயா. நம்ம இன்னும் எவ்வளோ உச்சநிலைக்கு போனாலும் நம்ம 0 தான். ஐயா ஒருவர் மட்டும்தான். இந்த பாடம் அவ்வளோ வலிமையானது. ஐயா நம்ம எவ்வளோ நிலையில மேலே நின்னாலும் நம்ம சீடர்கள் தான், நம்ம ஒரு 0 தான். இதை எல்லாருமே உணரணும். ஒரு கூட்டங்கள் பிரிஞ்சிருச்சு, பிரிஞ்சு போனவங்க போகட்டும். இனி வர்றவங்க நான் அங்கே ஆசனம் வந்துருப்பேன், இங்கே பாடம் கொடுக்க போகிறேன், அங்கே பாடம் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நின்று இங்கே வந்தாலும் கடைசியில் இங்கே தான் வரணும். ஐயா காலடியத்தை பிடிக்கணும், ஐயாவத்தை உணரணும். வந்தவர் சிவபெருமான். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நபிகள் நாயகம் எப்படி எல்லா பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாரோ முஸ்லீமுக்கு, ஒரு இயேசு கிறிஸ்துவர் எப்படி எடுத்துக்காட்டாக இருந்தாரோ ஒரு இயேசு கிறிஸ்துவர் கிறிஸ்டின்களுக்கு, நம்ம ஐயா இந்து மதத்துக்கு நம்ம ஐயா ஒருவரே. ஒவ்வொரு வீட்லேயும் ஐயாவுடைய பாடம் இருக்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஐயாவுடைய போட்டா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் உருவாகணும் இந்த பாடத்து மூலியமா. இந்த பாடத்துல மன வலிமை அவ்வளவு இருக்கு, மன உளைச்சல் வராது. இது எவ்வளவோ டிஃப்ரென்ஸு. நம்ம வேலைக்கு போகிற இடத்துல 1000 பிரச்சனைகள், கவலைகள் எத்தனையோ இருக்கு. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கு. இந்த ஒரு பாடம் அனைத்தையும் மறக்க வைக்கும், உடல் வலியை போக்க வைக்கும், தன்னைத்தானே சரி பண்ணுற ஒரு பாடம். வைத்தியரே வேணாம், இந்த பாடம் நல்லா பண்ணா நம்மளே வைத்தியன், நம்மளே எல்லாமே. நமக்கு ஆசானா இருக்கிறது ஐயா சீடு, ஐயா மட்டும்தான். ஐயாவை வர சாதாரணமாக நினைச்சிடாங்க. ஐயா ஒரு சிவபெருமான். அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நான் உண்மையா உணர்ந்த விஷயம், இது கற்பனையோ கதையோ அல்ல. நான் உண்மையா நேச்சரா உணர்ந்த விஷயம். பல முறை பல விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க நான் என்னென்ன சொல்ல வந்தேன்னா அதுக்கு பூரா பதில் வந்துச்சு. இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லணும். இன்னி எத்தனை ஆசிரமம் வேணாலும் உருவானாலும் இனி வர்றவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் யாருக்குமே வரவே கூடாது. அப்படி வந்தாலுமே நம்ம ஒரு 0ங்கிறத நம்ம உணர்த்திரும். அந்த பாடநிலையே எவ்வளவுதே உச்சத்துக்கு போனாலும் கடைசி ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை தக்க வைக்க யாராலையும் முடியாது. அந்த ஐயா வந்தால் மட்டும்தான் முடியும். அந்த ஐயா மட்டும்தான் நமக்கு அந்த வழிகாட்டியை முடிக்க முடியும். ஐயா இடத்துல ஐயா பாதத்தை பிடிக்கணும்னா, அந்த இடத்துக்கு நம்ம மறைவு வேணும்னா ஐயா அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதுவரை எந்த சாத்தியம் இல்லை. இனி வருபவங்களை 1000 பேர் வந்தவங்க போகட்டும். ஐயாவை எட்ட நின்று தூரம் நின்று பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஐயாவோட குருவோட பெருமையா எப்படி சொல்றது? நம்ம ஐயாவை கும்பிடும் போது அவர் குருவை கும்பிடணும்னு சொல்லி அதுக்கு எய்த்தாப்புலேயே சிலையை வடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கு மேல ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா சிவபெருமான் எடுத்துக்காட்டுக்கு யாருக்கு எதை சொல்ல முடியும்? வந்தவங்க இருந்தவங்க எட்ட நின்று பார்த்தாங்க. ஐயா ஒருவர் மட்டும் எட்ட நின்று பார்த்துருக்காரு. எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஐயாவோட பெருமை தெரியல. இது எட்டத்தில் நின்றதுனால ஐயாவுக்கு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சாரு. ஐயா பையன்னு சொல்லாதீங்க, அவர் விவேகானந்தர் தான் ஐயாவுக்கு ஒரு சீடர், முதன்மை சீடர். இவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறோன்னா அவர் ஒரு கையை தூக்க சொன்னாரு. நம்ம 2 கையிலும் அவர் கையில தான் இருக்கு. ஐயாவின் பாதத்தை வணங்கினேன். நான் இந்த உடல் பொருள் ஆவி அனைத்து இந்த ஆசிரமத்துக்கு எனக்கு எப்போ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் பணம் பொருள் கொடுக்க முடியாது. என்ற சூழ்நிலையை என்னால் உழைப்பை கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுக்க முடியும்.
பாடத்தில் அனைவரும் டவுட்டாக இருந்தால் ஐயாவை தொந்தரவு பண்ண வேணாம். ஏதாவது எனக்கு ஒரு பணி கொடுத்தீங்கன்னா இந்த பாசனத்தில் நான் சிறப்பாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை ஐயா கொடுத்துருக்காரு. எந்த பணியினாலும் எனக்கு நான் கட்டளையிட்டு செய்தேன். பணிந்து காலை பணிந்து ஐயாவுடைய பாதத்தை தொட்டு நான் செய்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா